அரசு உயர்கல்வி நிறுவனங்களை சீரழித்து புதைக்குழியில் தள்ளியதுதான் திமுக அரசின் சாதனை என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு 2708 உதவி பேராசிரியர்களை நியமிக்கும் அறிவிப்பை கொண்டாட்டமாக வெளியிட்ட திமுக அரசு 5 ஆண்டு ஆட்சியில் வெறும் 5 உதவி பேராசிரியர்களை மட்டுமே நியமித்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை சீரழித்திருப்பதாக அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக அரசு செய்த துரோகத்தால் 2703 பேருக்கு உதவி பேராசிரியர் பணி கிடைக்கவில்லை. ஆள் தேர்வு அறிக்கையை வெளியிட்டு அவர்களுக்கு ஆசை காட்டி போட்டித் தேர்வுகளை நடத்தி கடைசியில் பணி நியமனம் செய்யாமல் துரோகம் செய்த திமுக அரசை உதவி பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பித்தவர்கள் மன்னிக்க மாட்டார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக வரும் தேர்தலில் அவர்கள் திமுகவுக்கு தண்டனை வழங்குவார்கள். தேர்தலுக்கு பிறகு புதிய அரசு பதவியேற்றதும் தேர்வு விடைத்தாள்கள் அனைத்தும் மதிப்பீடு செய்யப்பட்டு தகுதியுடைய தேர்வர்கள் அனைவருக்கும் உதவி பேராசிரியர் பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார்.